அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் கோர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் எப்போ ப்ரோ கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும், எப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகும், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்மிஷன் வந்து ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து ரிசல்ட்ஸ் வரணும். பிகாஸ் 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது டிகிரி முடிக்க போகிறவங்க எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த 3 இயர்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் லேட்டாக தான் நடக்கும். ஸோ என்னோடய வியூவில் இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் 15th வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாருமே பயப்பட வேணாம். மேக்ஸிமம் சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் இந்த டைம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.